முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனோட நூற்றாண்டு விழாவில் அவரது தியாக வாழ்க்கையை ரஜினிகாந்த் பாராட்டினார். எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தது முதல் கட்சியை விட்டு கொடுத்தது வரை ஜானகியின் பெருந்தன்மையை எடுத்துரைத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரோட மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் அம்மையாரோட நூற்றாண்டு விழா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா மலர எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் இந்த விழா மலர பெற்றுக்கொண்டாங்க. இந்நிகழ்ச்சியில் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களோட பயணித்த நடிகை ராஜஸ்ரீ, நடிகை வெண்ணிராடை நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஜானகி ராமச்சந்திரன் தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் எம்ஜிஆருக்கு திரை வாழ்க்கையை தியாகம் செய்து கடைசி வரை எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன். ராமாவரம் தோட்டத்துக்கு யார் சென்றாலும் வயிறு நிறைய விருந்து வைத்து உபசரித்தார். கட்சி நலனுக்காக கட்சியை விட்டு கொடுத்தவர் ஜானகி ராமச்சந்திரன். நான் 3 முறை அவரை நேரில் சந்தித்திருக்கேன். ராகவேந்திரா படத்தின் போது அவரை சந்தித்தேன். 2வது முறை அவர் முதலமைச்சராக இருந்தபோது சந்தித்தேன். 3வது முறை நான் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது என்னை அழைத்து சந்தித்தாங்க. அவர் கையால் காப்பி போட்டு கொடுத்து உபசரிச்சிருக்காரு. படங்களில் நான் புகைப்பிடிவதை தவிர்க்க வேண்டும் என ஜானகி ராமச்சந்திரனிடம் எம்ஜிஆர் சொன்னதா அவர் என்னிடம் சொன்னார். அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு விபத்து தான். நான் அரசியலுக்கு வருவதா முடிவு செய்து பலரிடம் ஆலோசனை கேட்டபோது பலரும் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டபோது பல்வேறு எண்ணங்கள் என் மனதில் ஏற்பட்டது. அரசியலை தெரிந்து சொல்றீங்களா தெரியாமல் சொல்றீங்களா என்று நான் யோசித்தேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, ஒரு முடிவை எடுப்பதா இருந்தா அது உனக்கு மட்டும் சந்தோஷம் தருவதா இருந்தா எடுக்காதே, மற்றவர்களுக்கும் அதனால சந்தோஷம் கிடைக்கிறதா என்பதை நீ உணர்ந்து தான் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஜானகி ராமச்சந்திரன் தொண்டர்களின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று அதிமுகவின் பிரம்மாஸ்திரமான இரட்டை இலை உட்பட அனைத்து கட்சி பொறுப்புகள் உடைமைகளையும் அனைத்தையும் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தாங்க. அது அவரின் நல்ல குணம், பக்குவத்தை உணர்த்தியது. இன்றும் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்துள்ள கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி என ரஜினிகாந்த் தெரிவிச்சிருந்தார். இது ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அவர் எம்ஜிஆர் மேலும் அவருடைய மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் மேலும் மற்றும் அதிமுக கட்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அதிமுக கட்சி சார்பான அனைத்து நல்ல உள்ளங்கள் மேலேயும் அவர் நன்மரியாதை வச்சிருக்காருன்றது இன்னைக்கு வரைக்கும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிரூபிச்சிட்டாரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொன்னதை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.